கடந்த ஜூன் மாத இறுதியில் இலங்கையின் உத்தியோகபூர்வ கையிருப்பு 5642 மில்லியன் அமெரிக்க டாலராக பதிவாகியுள்ளது. இதில் சீன மக்கள் வங்கியின் நீடிக்கப்பட்ட நிதி வசதி திட்டமும் அடங்குவதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. அதே நேரம் இந்த மாதத்தின் நேற்றைய தினம் வரையான காலப்பகுதியில் அமெரிக்க டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாவின் பெறுமதி 6.8% வலுவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. பேலியகொட மத்திய மீன் சந்தையில் உண்பதற்கு பொருத்தமற்ற மீன்களை விற்பனை செய்வது அதிகரித்துள்ளதாக கடற்தொழில் அமைச்சு தெரிவித்துள்ளது. இச்சம்பவம் தொடர்பில் விரிவான விசாரணைகளை மேற்கொண்டு விரைவில் அறிக்கை சமர்ப்பிக்குமாறு கடற்தொழில் அமைச்சின் செயலாளர் நாரா நிறுவனம் மற்றும் பொது சுகாதார பரிசோதகர்களுக்கு பணிப்புரை விடுத்துள்ளனர். குறித்த பணிப்புரை விடுக்கப்பட்டு கிட்டத்தட்ட 2 மாதங்கள் கடந்துள்ளதாக கடற்தொழில் அமைச்சு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. கடந்த மே மாதம் 17ஆம் தேதி பேலியகொட மத்திய மீன் சந்தையின் முகாமையாளர்கள் கூட்டம் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்ததுடன் அதில் பழுதான மீன்கள் மற்றும் தகாத மீன்கள் விற்பனை செய்யப்படுகின்றமை தெரிய வந்துள்ளது. இதற்கமைய நாரா நிறுவனம் மற்றும் பொது சுகாதார பரிசோதகர்களிடம் அறிக்கைகளை கோருவதற்கு கடற்தொழில் அமைச்சின் செயலாளர் முகாமைத்துவ அறக்கட்டளையின் தலைவி குமாரி சோமரத்ன தீர்மானித்துள்ளார். மேலும் பேலியகொட மத்திய மீன் சந்தை வளாகத்தில் 154 மொத்த விற்பனை கடைகளும் 124 சில்லறை மீன் கடைகளும் உள்ளதாக பேலியகொட மத்திய மீன் மொத்த வியாபார சங்கத்தின் செயலாளர் ஜெயந்த குரேத் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் அப்பகுதியில் அப்புறப்படுத்தப்படும் அழுகிய மீன்களை சேகரித்து விற்பனை செய்யும் கும்பல் ஒன்று இருப்பதாகவும் இது தொடர்பில் தொழிற்சங்க நிர்வாகம் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கல்வியியற் கல்லூரிகளுக்கு இணைத்துக் கொள்ளப்படும் ஆசிரிய மாணவர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க எதிர்பார்ப்பதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. அந்த எண்ணிக்கை 5000 இருந்து 7500 வரை உயரும் என கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் இலங்கையில் உள்ள 19 கல்வியியற் கல்லூரிகளும் பல்கலைக்கழகங்களாக மாற்றப்பட்டு மாணவர்களின் எண்ணிக்கையை அதிகரிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படுகின்றது. இதேவேளை கல்வி சீர்திருத்த செயற்பாட்டிற்கமைய கொரியா, ஜெர்மன், பிரான்ஸ், ஹிந்தி மற்றும் ஜப்பான் ஆகிய மொழிகளுக்கான ஆசிரியர்களை பாடசாலை கட்டமைப்புக்குள் இணைத்துக் கொள்வதற்கு கல்வி அமைச்சு தீர்மானித்துள்ளது. சாவகச்சேரி ஆதரா வைத்தியசாலையின் வைத்திய அத்தியட்சகர் அர்ச்சுனா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சந்திக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. குறித்த சந்திப்பானது நேற்றைய தினம் இடம்பெற்றிருந்தது. வைத்திய அத்தியட்சகர் அர்ச்சுனா வடக்கு சுகாதாரத்துறையில் காணப்பட்ட பல்வேறு ஊழல்களை வெளிப்படுத்தியிருந்த நிலையில் அது குறித்து கலந்துரையாடுவதற்காக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் இந்த அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக அறிய முடிகின்றது. அத்துடன் நேற்று முன்தினம் அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சர் ஒருவரை வைத்தியர் அர்ச்சுனா சந்தித்து பிரச்சினைகள் குறித்து கலந்துரையாடியதாகவும் அறிய முடிகிறது. மேலும் எதிர்வரும் திங்கட்கிழமை சுகாதார அமைச்சின் முக்கிய அதிகாரிகள் யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் செய்ய உள்ளதாகவும் மக்கள் தமது பிரச்சினைகளை அவர்களிடத்தில் நேரடியாக எழுத்து மூலமாக தெரிவிக்க முடியும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. யாழில் குளியலறைக்குள் ரகசிய கேமரா பூட்டி அங்கு குளிப்பவர்களை ரகசியமாக ரசித்து வந்த யாழ் போதனா வைத்தியசாலையில் பணியாற்றும் வைத்தியர் பற்றி வெளியானதை அடுத்து மனைவியால் அடித்து துரத்தப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்நிலையில் மருத்துவரை உடனடியாக தனது வீட்டை விட்டு வெளியேற்றிய அவரது மனைவி விவாகரத்து செய்வதற்கு ஆயத்தமாகியுள்ளதாக கூறப்படுகின்றது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் யாழ் போதனா வைத்தியசாலையில் பணியாற்றும் வைத்தியர் தனது மனைவி மற்றும் மனைவியின் தாயார், மனைவியின் சகோதரி ஆகியோருடன் ஒரே வீட்டில் வசித்து வந்துள்ளார். இந்நிலையில் மனைவியின் சகோதரி மற்றும் தாய் ஆகியோரை வீட்டு குளியலறையில் ரகசிய கேமரா பூட்டி நீண்ட காலமாக அவர்கள் குளிப்பதை கண்டுகளித்துள்ளார். குளியலறையில் பூட்டப்பட்டிருந்த கண்ணாடியின் மேற்பகுதியில் குறித்த ரகசிய கேமரா பொருத்தப்பட்டுள்ளது. கைத்தொலைபேசியில் கண்காணிக்கக்கூடியதாக இணையத்துடன் இணைக்கப்பட்டதாக இருந்துள்ளது. இந்நிலையில் குளியலறையில் ஏற்பட்ட நீர்க்குழாய் திருத்தம் ஒன்றிற்காக வரவழைக்கப்பட்ட பிளம்பர் ஒருவரே இந்த கேமரா அங்கு பொருத்தப்பட்டிருந்ததை வீட்டில் இருந்த மனைவியின் தாயாரிடம் தெரிவித்துள்ளார். இதனை அடுத்தே அங்கு பிரளயம் உருவாகியது. அரசு உத்தியோகத்தரான வைத்தியரின் மனைவிக்கு இவ்விடயம் அவரது தாயாரால் தொலைபேசியில் தெரிவிக்கப்பட்டது. வைத்தியரின் மனைவி இது தொடர்பாக வைத்தியருக்கும் அறிவித்துள்ளார். உடனடியாக அங்கு வந்த வைத்தியர் அந்த கேமராவை பொருத்தியது யார் என்பது தொடர்பாக திசை திருப்பும் செயற்பாட்டை நடத்தியுள்ளார். அத்தோடு அங்கு வந்து ஓரிரு நாள் தங்கியிருந்த மனைவியின் உறவுகள் மற்றும் சிலர் மீது அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். இந்நிலையில் வீட்டிற்கு வந்த மனைவியின் சகோதரி கேமராவை நீதான் பொருத்தியிருப்பாய் என சகோதரியின் கணவரான வைத்தியரை குற்றம் சுமத்தியதால் வைத்தியர் ஆத்திரமடைந்து மனைவியின் சகோதரியை தாக்கியதாகவும் தெரிய வருகின்றது. இதன்போது வைத்தியரின் தொலைபேசியை மனைவியின் சகோதரி பறித்துச் சென்று அயலவர் ஒருவரின் வீட்டிற்குள் புகுந்து பாதுகாப்பு தேடியுள்ளார். அங்கு வந்து பெண்ணை தாக்க முயன்ற போது அயல் வீட்டுக்காரர்கள் எதிர்ப்பு தெரிவித்ததுடன் போலீசாருக்கு முறையிட முயன்றதால் அவர் அங்கிருந்து அகன்றுள்ளார். அதன் பின்னர் அங்கு வந்த மருத்துவரின் மனைவி
அவரது தொலைபேசியின் கடவுச்சொல்லை கொடுத்து ஆராய்ந்த போது வைத்தியரின் குட்டு வெளியிடப்பட்டுள்ளது. இதனை அடுத்தே மனைவி வைத்தியரை வீட்டிலிருந்து துரத்தியதுடன் விவாகரத்து பெறுவதற்கும் தயாராகி வருவதாக கூறப்படுகிறது.